இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை இழந்து பிற தேசங்களில் சிதறி வாழ்ந்த காலம் அது. தேவன் சொன்ன வழிகளில் நடக்காமல் தொடர்ந்து தவறுகள் செய்ததின் விளைவாக அவர்கள் சிறை வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் தேவன் தன் ஜனங்களை மறக்கவில்லை. பெர்சிய தேசத்தில் யூதர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருத்திதான் எஸ்தர், ஒரு சாதாரண பெண். ஆனா அவள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கவில்லை. அரண்மனையின் உள்ளே அவள் ராணியாக உயர்த்தப்பட்டாள். அது அவளுடைய முயற்சி இல்லை, அது தேவன் அமைத்த இடம். அதே நேரத்தில் ஹாமான் என்ற அதிகாரி யூதர்களை முழுமையாக அழிக்க ஒரு திட்டம் போட்டான். அது சட்டமாக மாறியது. யாராலும் அதை மாற்ற முடியாத நிலை. யூதர்கள் அழிக்கப்பட வேண்டிய நாள் நிச்சயிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எஸ்தர் பேசாமல் இருந்தால் அவள் உயிர் தப்பியிருப்பாள். ஆனால் அவள் மௌனமாக இருந்தால் ஒரு ஜனமே அழிந்திருக்கும். அவள் பயந்தாள். ஆனா அந்த பயத்தோடு கூட ஜெபம் செய்தாள். 3 நாட்கள் உண்ணாமல் தேவனை தேடினாள். பிறகு அரசனிடம் சென்றாள். அவள் பேச்சு ஒரு சதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அழிவு திட்டமிட்டவன் தான் அழிக்கப்பட்டான். யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த முழு சம்பவத்திலும் தேவன் என்ற பெயர் ஓரிடத்திலும் எழுதப்படவில்லை. ஆனா நடந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் தேவனின் கை இருந்தது. அடுத்ததாக எருசலேம் நகரம் இருந்தது. ஆனா அடையாளம் இல்லை. சுவர் இடிந்திருந்தது. பாதுகாப்பு இல்லை, மரியாதை இல்லை. அந்த செய்தி நெகேமியாவை உடைத்தது. அவனுக்கு எல்லாம் இருந்தது: பதவி, பாதுகாப்பு, அரசன் அருகாமை. ஆனா தேவனுடைய நகரம் அவமானத்தில் இருப்பது அவனை உறங்க விடவில்லை. அவன் கிளர்ச்சி செய்யவில்லை. அவன் குற்றம் சாட்டவில்லை. அவன் ஜெபம் செய்தான். தேவன் வழி திறந்தார். அரசன் அனுமதி தந்தான். வேலை தொடங்கியது. எதிர்ப்பு வந்தது, கேலி வந்தது, பயமுறுத்தல் வந்தது. ஆனா வேலை நின்றதில்லை. ஒரு கையில் வேலை, மற்ற கையில் ஆயுதம். 52 நாட்களில் சுவர் எழுந்தது. இது சுவர் கட்டிய கதை இல்லை. இது உடைந்த அடையாளம் மீண்டும் எழுந்த கதை. அதே காலகட்டத்தில் தானியேல் இளம் வயதிலேயே தன் தேசத்தை இழந்தவன். பிற தேசத்தில் அடிமையாக வாழ்ந்தவன். அவன் அரசு அரண்மனையில் இருந்தான். ஆனா அவன் தேவனை மறக்கவில்லை. சட்டம் போடப்பட்டது: யாரும் தேவனை ஜெபிக்க கூடாது. அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. அவன் அறைக்குள் கதவை மூடிக்கொள்ளவில்லை. அவன் தேவனை மறைக்கவில்லை. அவன் சிங்கங்களின் குகைக்குள் எறியப்பட்டான். அது அவன் முடிவாக இருக்க வேண்டும். ஆனா அது தேவனின் மேடையாக மாறியது. சிங்கங்கள் வாயை திறக்கவில்லை. தேவன் தன் ஜனனை மறுபடியும் வெளிப்படுத்தினார். இந்த 3 கதைகளிலும் ஒரே விஷயம்தான்: ஜனங்கள் தவறினார்கள், விழுந்தார்கள், சிறைக்குள் போனார்கள், அடையாளத்தை இழந்தார்கள். ஆனா தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. சில நேரங்களில் அவர் அமைதியாக இருந்தார். சில நேரங்களில் அவர் தாமதமாக செயல்பட்டார். ஆனா அவர் போகவில்லை. திருத்தினார், எழுப்பினார், மீண்டும் வழி நடத்தினார். அன்றும் போல இன்றும் தேவன் தன் மக்களை வழிநடத்த